கரூர் எஸ்பிக்கே தெரியாது. செந்தில் பாலாஜி ரூம் போட்டு காத்திருந்தாரா? நிர்மல்குமார் கேள்வி. கரூர் மாவட்ட எஸ்பிக்கே தெரியாதப்போ செந்தில் பாலாஜி எப்படி அரசு மருத்துவமனைக்கு போனாரு அப்படின்னு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் பத்தி பேசின அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியிருக்காரு. மதுரை திருநகர்ல தாவேகா அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொன்னாரு அப்படின்னா, தினகரனை நம்பி கடந்த 9 வருஷங்களா பயணிச்ச அதிமுக தொண்டர்கள் பல பேர் இன்னைக்கு பணத்தையும் வாழ்க்கையையும் இழந்து நடுத்தெருவுல நிக்கிறாங்க. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிய துரோகி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தண்ணீர் போகக்கூடிய திசையில வளைஞ்சு நெளிஞ்சு போறாரு. அவர் அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடியவர் தான். கரூர் சம்பவத்தப்போ அங்க பாதுகாப்பு பணியில இருந்த எஸ்பி என் கூட தான் இருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டப்போ 2-3 பேர் மயக்கம் அடைஞ்சதா சொன்னாரு. மாவட்ட எஸ்பிக்கே தெரியாத நிலையில செந்தில் பாலாஜி எப்படி 5 நிமிஷத்துல அரசு மருத்துவமனைக்கு போனாரு? அவர் என்ன ஹாஸ்பிடலுக்கு பக்கத்திலேயே ரூம் எடுத்து காத்திருந்தாரா? கரூர் சம்பவம் விடை தெரியாத கேள்வியாவே இருக்கும். இதெல்லாம் திமுகவோட சதித்திட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கரூர்ல சதியால தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. கரூர்ல நெரிசல்ல பலியானவங்களோட குடும்பத்துக்கு அரசு பணி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. நீர்நிலை ஆக்கிரமிப்பு வழக்குல உயர்நீதிமன்ற மதுரை கிளையே தாவேக அரச பாராட்டி இருக்கு. இயற்கையை அழிச்சிட்டு வளர்ச்சியை உருவாக்க முடியாது. இயற்கையை அழிச்சு வளர்ச்சியை உருவாக்கவே முடியாது. இயற்கையும் வளர்ச்சியும் இணைஞ்சுதான் பயணிக்கணும். தமிழக அரசு தானா முன்வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கும் பணிகளை செய்யும். தமிழக முதல்வர் ஒரு நாளைக்கு 14 மணி நேரத்துக்கும் மேல உழைக்கிறாரு. எல்லா கோப்புகளையும் சரிபார்த்து கையெழுத்திடுறாரு. அதே மாதிரி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கடுமையா உழைக்கிறாங்க அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. மதுரையில டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு முதல்வர் களவாணி அப்படின்னு சொல்றாரே, இதே வார்த்தைய அவரை திருப்பி சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும்? எம்எல்ஏக்களை திருடுறாங்களே. முதல் முறையா அமமுக எம்எல்ஏவை ஆசை வார்த்தை காட்டி அவங்க பக்கம் இழுத்தாங்க. அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகா இழுக்கிறது சரி அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் இணையறதுல என்ன தவறு? அண்ணாவும் ராஜாஜியும் இணைஞ்சு செயல்படலையா? இந்த தேர்தல்ல தாவேகா வெற்றி பெற்றத வலுவான அரசியல் சக்தியா கருதுனா அவங்க எதிர்கொள்ளக்கூடிய மற்ற கட்சிகள் வியூகம் வகுக்கிறதுல எந்த தவறும் இல்ல அப்படின்னு தினகரன் சொல்லியிருந்தாரு. இதைத்தான் நிர்மல்குமார் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிய முதல்வராக்க திமுக திட்டமிட்டிருந்ததை பத்தியும் நிர்மல்குமார் விமர்சனம் பண்ணியிருக்காரு.